இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணினா உடனே உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணி பெண்டிங்கில் இருக்குது, அல்லது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது சம்மந்தமான அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸி டு ரைஸ் யுவர் கம்ப்ளைண்ட் த்ரூ myAadhar.uidi.gov.in. Filing complaint is now more simplified. Prevention of attacking documents, bilingual support, feedback sharing இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான வெப்சைட்லேயே myAadhar வெப்சைட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெப்சைட்கான லிங்க்கும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் ஏ கிரீவன்ஸ் ஆஃப் கிவிங் ஃபீட்பேக் இஸ் ஈஸி வித் ஆதார். இண்டிவிஜுவல் மே ஈஸிலி ஃபைல் கிரீவன்ஸ், அட்டாச் டாக்குமெண்ட் அண்ட் ரிசீவ் சப்போர்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைல் ஏ கிரீவன்ஸ் சொல்லிட்டு myAadhar.uidi.gov.in கிரீவன்ஸ் ஃபீட்பேக் சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் உள்ள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் ரெக்வயர்ட் டீடைல்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதெல்லாம் என்ட்ரு பண்ண பிறகு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. தமிழோட செலக்ட் பண்ணோடனே கிரீவன்ஸ் ஆர் ஃபீட்பேக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் அதர் 2 ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செல்ஃப் செலக்ட் பண்ண பிறகு என்டர் கிரீவன்ஸ் ஆர் ஃபீட்பேக் டைப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரீவன்ஸ் ஆர் ஃபீட்பேக் இஷ்யூ, அத்தன்டிகேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ரோல்மெண்ட் ப்ராப்ளம், அப்டேட் ரிலேட்டட்னா நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணது பெண்டிங்கில் இருந்தால் அப்டேட் ரிலேட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கேட்டகரியில் போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வரலன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி 30 நாட்களாக வந்து பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான யுஆர்என் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் யுஆர்என் நம்பரை என்டர் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்லிப் இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்க சைஸில் போயிட்டு ஃபைல் மேனேஜரில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிடும். நீங்கள் கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆதாரில் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.